ஓகே. இன்னைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்க்கலாம். நியூஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? எப்படி நம்ம லைஃப வந்து கண்ட்ரோல் பண்ணுது? இல்ல நம்ம அத கண்ட்ரோல் பண்றோமா? அதோட ஃபியூச்சர் எல்லாமே. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த டெக்னாலஜி டூ ரிட்டெய்னிங் யுவர் அட்டானமி. சரிங்களா? ஸோ உங்களோட அட்டானமிய வந்து அட்டானமின்னா என்னது? நீங்க செய்யறது, நீங்க நினைக்கிறது செய்யறது. சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ அத செய்யறது நீங்களா தான் இருக்கணும். உங்களோட கண்ட்ரோல் தான் அதுல இருக்கணும். இப்ப பாருங்களா, இப்போ த ஜம்ப் நோயிங் டு டூயிங். இப்போ வந்து எப்பத்துல இருந்து எப்படி வந்திருக்கு பாருங்க. முன்னாடியில வந்து பேசிக் ஏஐ வந்து என்ன செய்யும்? நோஸ் எவ்ரிதிங், ஆன்சர் த கொஸ்டின்ஸ். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும். உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும். சரிங்களா? உங்களோட கொஸ்டின்ஸுக்கு அது ஆன்சர் கொடுக்கும். இப்போ ஏஐ ஏஜென்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன செய்யுது? டேக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆக்ஷன் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். நீங்க ஒன்று சொன்னா மட்டும் போதும். நீங்க எனக்கு டிக்கெட் புக் பண்ணித்தா அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் அந்த பேஜுக்கு போய் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி உங்களுக்காக புக்கிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் வந்து ஏஐ ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிகளை வந்து இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கு. இது பாருங்க, முன்னாடி என்னாச்சு? டேட்டா கலெக்ஷன் அண்ட் பேட்டர்ன் ஃபைண்டிங். யூசர் ஆஸ்க் என்ன செய்வாங்க? வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும். அது என்ன செய்யும்? ப்ரெடிக்ட் மோஸ்ட்லி லைக் நியூ டெல்லியா ப்ரெடிக்ட் பண்ணும். இது வந்து எக்ஸாம்பிள் என்னது? எல்எல்எம்ஸ் லேர்ன்ஸ் ஹவு வேர்ட் கனெக்டட் ஃபைண்ட் த பேட்டர்ன்ஸ். எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளவுட், சிரி, அலெக்சா. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு, நடக்கக்கூடியது. இப்ப பாருங்க, இங்க பாருங்க. ஸோ பிரைன் மாடல் என்னது? ரீசனிங் என்ஜின் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் கோல்ஸ் அண்ட் டிசைட் நெக்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? இப்போ ஹேண்ட் டூல்ஸ் என்னது? எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் ஏஜென்ட் யூஸ் டு டேக் ஆக்ஷன். இந்த மூணு விஷயத்துல நடக்கும். இப்போ வந்து என்ன செய்யும்? நம்ம பிரெயினா நம்ம வந்து கொடுப்போம்ல கோல், அந்த கோல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் டூல் தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணும். அப்புறம் என்ன ஆகும்? ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கைட்லைன்ஸ். ஆல்வேஸ் புக் த சீப்பஸ்ட் அண்ட் நெவர் ஷேர் த பர்சனல் இன்ஃபோ. இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதாகும் உங்களுக்கு. இப்போ ஏஐ சாட்போட் அசிஸ்டன்ட்டுக்கும் ஏஐ ஏஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாட்போட்னா நீங்க கன்வர்சேஷன், ரெஸ்பான்சிவ் கொஸ்டின், ஆமா கொஸ்டினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். டேக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆக்ஷன். இல்ல இது சாட் போர்ட்னால பண்ண முடியாது. ஜெமினிட்டியோ சாட் ஜிபிடியோ நீங்க வந்து புக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல சீப்பா கிடைக்கும் வரையும் கொண்டு போய் நிறுத்தி கொடுக்கும். ஆனா புக் பண்ணாது. ஆனா இங்க ஏஐ ஏஜென்ட் புக் பண்ணி கொடுக்கும். கம்ப்ளீட் மல்டி ஸ்டெப் டாஸ்கிங் இது பண்ணாது. ஏஐ ஏஜென்ட் பண்ணி கொடுக்கும். ஆக்சஸ் மல்டிபிள் அதர் சிஸ்டம் இது பண்ணாது. இது வந்து அதர் சிஸ்டத்துக்கு போகும். ரெண்டு மூணு இது கம்பேரிசன் பண்ணி எதுல பெட்டரா இருக்கோ அதை வந்து இது பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஹியூமன் கைடன்ஸ். இங்க வந்து சாட் ஜிபிடிக்கு வந்து கேட்கும். இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, எஸ் கொடுங்க, நோ கொடுங்க, அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் உங்கள்கிட்ட. இங்க அப்படிலாம் கேட்காது. ஸ்ட்ரைட்டா வந்து எல்லா வேலையும் முடிச்சு உங்களுக்கு வந்து என்னது உங்க இமெயிலுக்கு வந்துடும். அசிஸ்டன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், ஏஜென்ட் வந்து ஆக்ட் பண்ணும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஹெல்ப் மீ மூவ் அப் ஆன் த ஜிம் கிளாஸ் வெயிட் லிஸ்ட். சரிங்களா? இப்போ வெயிட் லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? அந்த இதை வந்து மேலே போறக்கு, அதாவது நீங்க முன்னாடி போறக்கு, இப்போ ரயில்வே டிக்கெட் போட்டீங்கன்னா வெயிட் லிஸ்ட் இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யும்? ஏஜென்ட் ஃபைண்ட் சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டிஸ் அண்ட் மேக்ஸ் அன்ஆத்தரைஸ்ட் ஏர்லி ரிசர்வேஷன். ஏன் ஏஜென்ட் என்ன செய்யணும்? அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்து என்ன செய்யும்? அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா அதை யூஸ் பண்ணி என்ன செய்யும்? உங்களோட இது டிக்கெட்டை புக் பண்ணி கொடுக்கும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ரிமூவ்ஸ் அனதர் யூசர் ஃப்ரம் த வெயிட் லிஸ்ட். உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பான். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க பின்னாடி இருப்பீங்க. இப்போ இவனை முன்னாடி தூக்கி வீசிட்டு உங்களை உள்ள கொண்டு வந்துடும். இது யார் பண்ணக்கூடிய ஏஜென்ட் பண்ணும். ஏஜென்ட் இதெல்லாம் பண்ணி வைக்கும். அதனால என்ன ஆகுது? உங்களுக்கு முன்னாடி இருக்கவன் நியாயமா அவன் தான், அவனுக்கு தான் டிக்கெட் கிடைக்கணும். ஆனா அவன் ஃப்ராடு தனம் பண்ணி உங்களை வந்து உள்ள தூக்கி உள்ள உட்கார வைப்பான். புரியுதா? ஏஜென்ட் ஆக்டட் வித்வுட் பெர்மிஷன், வித்வுட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், ஹெல்ப்ஃபுல்னஸ் காஸ் ஆகும். உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் நிறைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி விட்டுருவான் கடைசியில. அதான் ஏஜென்ட். இது வரைக்கும் புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? Yes, sir.
அடுத்து பாருங்க. empowering experience. AI helps to achieve goals you feel capable, efficient and control. என்ன செய்யும் உங்களுக்கு, நீங்க உங்களுக்கு பர்சனலைஸ் கேட்கும். இப்போ நான் டீச்சர் அப்படின்னா நான் யூஸ் பண்றது இன்ஃபர்மேஷன்லாம் டீச்சிங் கேட்ட மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். இதே நீங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இனிமே சிம்பிளிஃபை பண்ணி தரும். சரிங்களா? ஆனா வந்து ரிப்ளேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ரிப்ளேஸ் பண்ணுவோம். AI டேக்ஸ் ஓவர் கம்ப்ளீட்லி, யூ ஃபீல் பவர்லெஸ், அன்னெசரி அண்ட் லெஃப்ட் அவுட். ஆனா மற்றது என்ன செய்யும் உங்களுக்கு, உங்களுக்கு தேவையான AI ஏஜென்ட் வந்து எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு சும்மா ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சு மற்றதெல்லாம் பண்ணி கொடுக்கும். ஆனா நீங்க வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு கிடைக்கும். The Wharton ஸ்டடி 2021 வந்து ஸ்டடி பண்ணதை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கண்ட்ரோல் இஸ் சென்ட்ரல் டு டெலிகேஷன். சரிங்களா? ஸோ நீங்க என்னதான் வந்து உங்க கண்ட்ரோல் இருக்கணும். அவங்க நீங்க வேலைக்கு வேணா பிரிச்சு கொடுக்கலாம். டெலிகேஷன் அப்படின்னா பிரிச்சு கொடுக்குறது. ஆனா நீங்க தான் கண்ட்ரோலா இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல. நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் இருப்பீங்க, அது வந்து மற்ற வேலை செஞ்சுக்கும். இப்போ எக்ஸ்டெண்டட் செல்ஃப் எவ்ரிடே ரியாலிட்டிஸ் பாருங்க. லைக் கார்பெண்டர் ஹேமர், த டூல் ஃபீல்ஸ் லைக் an எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பாடி. இப்போ நீங்க யூஸ் பண்றீங்க, திங்க் பண்றீங்கன்னா திங்கிங்கோட எக்ஸ்பென்ஷன் தான் சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாமே. இந்த பிபிடியும் கூட வந்து நான் நிறைய ஏஐ வச்சு தான் எடுத்து கம்பைன் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நான். சரிங்களா? இங்கே பாத்தீங்க எவ்ரிடே ரியலைஸ் பார்த்தீங்கன்னா க்ரோசரிஸ், இமெயில் ரிப்ளை, ஷெட்யூலிங் மீட்டிங், ரிசர்ச் நோட்ஸ், ப்ரூஃப் ரிலாட், பே பில்ஸ், இதெல்லாமே வந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து பண்ணி கொடுக்கும். 55% பர்சனல் யூஸ், 35 பர்சனல் யூஸ், ப்ரொஃபஷனல் யூஸ், 60% எஜுகேஷன் யூஸ். சரிங்களா? ரொட்டீன் ஹெல்ப்பரா இருக்கும். வி ஆர் இன் டெலிகேட்டிங் லைஃப் சேஞ்சிங் டிசிஷன் ஜஸ்ட் மொண்டைன் ரொட்டீன் டாஸ்க் ரிஸ்க் எடிட்டிங். சரிங்களா? நம்ம ஏஐ வச்சு இப்போ பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம் இந்த நம்ம அன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹெல்ப் தேடிட்டு இருக்கோம். பாருங்க. ஸோ ஹை வில்லிங்னஸ், பட் ரொட்டீன் லோ ட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் வில்லிங்னஸ் டேக்ஸ் வித் மாடரேட் ரிஸ்க். லோ லோ வில்லிங்னஸ்னா ஹை ஸ்டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மேக்கிங். இது நம்மளோட பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? எங்க ரிஸ்க் அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். கேலிபிரேட் அஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் இன் இன்ஸ்டன்ட், இட் டெவலப்ஸ் கிராஜுவலி அண்ட் யூ சி ஏஐ சக்சீட் ஓவர் டைம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து ஏஐ சக்சீட் பண்ணிட்டே வருது. நம்மளோட சின்னதாக ஆரம்பிச்சிருந்து டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் ஏஐ வந்து நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இப்போங்க மாடரேட் அட்டானமி. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு அதுக்கு மேல நம்ம வந்து நம்மளோட இது பிடிப்பு இருக்கணும். அன்ஹெல்ப்ஃபுல் ரெக்வெஸ்ட் கான்ஸ்டன்ட் கைடன்ஸ். எப்போதான் சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பிரச்சனை ஆயிரும். சரிங்களா? இப்போ மாடரேட் ஏஜென்ட் இஸ் ஹெல்ப்ஃபுல் பட் யூ மெயின்டைன் த அபிலிட்டி டு கைட் இட். சரிங்களா? சில விஷயங்கள் நம்ம 20% சொல்லணும் அப்படின்னா 30% வந்து அது செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கணும். லாஸ் ஆஃப் கண்ட்ரோல்னா மேக் அன்அப்ரூவ் டிசிஷன். திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரீமியம் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்க காசு நிறைய இருக்குன்னா நிறைய போயிடும். இப்போ வந்து நீ கேட்கறது 200 ரூபா டிக்கெட், அது வந்து 1000 ரூபா டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு லாஸ் தானே. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஏஐ வந்து நம்மளோட அட்டானமி இருக்கணும், நம்மளோட முடிவு இருக்கணும். இப்போ பிசிக்கல் வேர்ல்ட்ல டிஜிட்டல் வேர்ல்டு ரெண்டு இருக்கும். பிசிக்கல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா பீப்புள் ஆர் ஸ்கெப்டிகல் ஆஃப் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அன்டில் தே ட்ரை தம் அண்ட் பில்ட் கம்ஃபர்ட். முன்னாடியில வந்து செல்ஃப் டிரைவிங் கார்லாம் வந்துருச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனா மக்கள் வந்து அது மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இப்போ வந்து இப்போ வரக்கூடிய நிறைய மாடல்ல வந்து ஆட்டோ பைலட் மோடு எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் பிரீஃபிங், மதர் கேலண்டர், இதெல்லாம் டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்துருச்சு. இப்போ நம்மளோட போனை திறந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு என்னெல்லாம் நாளை எப்படி எல்லாம் வந்து வந்துருச்சு. கிராஜுவல் இன்டகிரேஷன் நாட் கான்சியஸ் சாய்ஸ். Future embedded into the existing product, so quietly we may accept agent without debating the consequence. ஸோ ஏஜென்ட்டா வந்து நம்ம லைஃப் வந்து அடாப்ட் பண்ணிட்டே இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஏஜென்ட்டும் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எடிட் சேஞ்ச் வாட் த ஏஜென்ட் ஹாஸ் டன்.
exclude a noisy neighborhood from the hotel search. பாஸ் பண்ணும். ஸ்டாப் த ஏஜென்ட் மிட் டாஸ்க் டு ப்ரொவைட் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க வந்து இது பண்ணி பாஸ் பண்ணி நீ வந்து ஏஜென்ட்டுக்கு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஐயோ என்கிட்ட 200 தான்ப்பா இருக்கு, அதுல வந்து நீ டிக்கெட்டை புக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாப் எந்த ஏஜென்ட்ஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்லி பிஃபோர் இட் மேக் பர்ச்சேஸ். சரிங்களா? என் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வச்சுன்னா என் பண்ணுறதுக்குள்ள அத்தாரிட்டி நம்மள்ட்ட இருக்கணும். ரிவர்ஸ் அண்டோ அண்ட் ஆக்ஷன் கேன்சல் ரீபுக் அண்ட் ராங்லி புக் ஃபிளைட். சரிங்களா? ரிவர்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதுல வந்து இது பண்ணியிருக்கணும். அப்பதான் பயம் இல்லாம நம்ம என்ன செய்யலாம், இது பண்ண முடியும். பாருங்க, மித் ஏ ஏஜென்ட்ஸ் திங்க் லைக் ஹியூமன்ஸ். இது வந்து மித்துனா என்னது கதை. ரியாலிட்டி என்ன, தே ப்ரெடிக்ட் மேத்தமெட்டிக்கல் பேட்டர்ன்ஸ். ஒரு பேட்டர்னை வச்சு அதை ப்ரெடிக்ட் பண்ணும். மித் என்னது கதை. ஏ ஏஜென்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த எத்திக்ஸ் ரைட் ஆர் ராங். எது தப்பு ரைட்டுன்னு ஏஐ தெரியும், அது தப்பு. ரியாலிட்டி என்னது, தே ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம என்ன ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் ஃபாலோ பண்ணும். என்ன போய் பார்த்தீங்கன்னா ஏஐ வில் ரிப்ளேஸ் ஆல் ஹியூமன் டிசிஷன். ரியாலிட்டி பார்த்தா தே காம்ப்ளிமெண்ட் ஹியூமன் ரொட்டீன் டாஸ்க். அது வந்து நம்ம ரொட்டீன் டாஸ்க்ல ஹெல்ப் பண்ணும், நம்ம டிசிஷன் வந்து அஃபெக்ட் பண்ணாது. யூ கேன் ஜஸ்ட் கிவ் ஏஐ எனி டாஸ்க். ஏல் தே இருக்க கிளியர் பவுண்டரிஸ் டூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணா மட்டும் தான் டாஸ்க் பண்ணணும். சும்மா நீ டாஸ்க் பண்ணு சொன்னா பண்ணாது. புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து ஏஐ வந்து இப்போ என்னது, உங்களுக்கு வந்து ஏஜென்டிக் ஏன்னு இருக்கு, நார்மல் ஏன்னு இருக்கு. அதோட டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். புரிஞ்சா? Yes, எனி sir. டவுட் மா இல்ல?